ஆந்திரா ஸ்டைலில் முட்டை கிரேவி எப்படி பண்ணி பார்த்தலாமா. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு உளுத்தம் போட்டாச்சு. 4 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு 150 தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டோன்னா தக்காளி போட்டுக்கலாம். 150 கிராம் தக்காளி பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். தக்காளி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த டைமில் மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு. 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள். இப்போ பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த டைமில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கொதித்து வரட்டும். 4 முட்டை எடுத்து உடச்சி ஊற்றிருக்கேன் பவுலில். இப்போ முட்டையை எடுத்து ஊற்றிக்கலாம். உடனே கலரக்கூடாது. ஊற்றிட்டு ஆந்திரா முட்டை கிரேவி இட்லி, தோசைக்கு, சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். இப்போ லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம். முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம கொத்தமல்லி தூக்கிக்கலாம். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.